பிறரை அன்பு செலுத்தும் இதயம் இறைவன் தங்கும் ஆலயம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரின் அருள் வார்த்தையை அகமகிழ்வோடு இதயத்தில் ஏற்று, அன்பு மகன் இயேசுவை தன் உதரத்தில் ஏற்று, அனைத்துலக மக்களுக்கும் தம் மகனை அர்ப்பணித்து இறைவனின் அடியவளாக இத்தரணிக்கு தாயாக இருப்பவள் நம் அன்னை மரியாள். இறைவனின் தனிப்பெரும் கருணையை தன்னகத்தே பெற்று அதனை தாராளமாக கொடுப்பவள் நம் அன்னை மரியாள். இத்தகைய நம் அன்னையை மங்களம் பாடி இச்செப வேளைக்கு அன்போடு அழைப்போம். மங்கள நிலவே மாமரி அன்னையே, வாழ்க வாழ்கவே தாயே, வாழ்க வாழ்கவே. மங்கள நிலவே மாமரி அன்னையே, வாழ்க வாழ்கவே தாயே, வாழ்க வாழ்கவே. இறைவழி நின்று விரைந்தெம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே தாயே, சுகம் தரும் சுந்தரியே. புனித ஜூலியானா அம்மாவின் நவநாளை சிறப்பிக்கின்ற இந்த 6ஆம் நாளில் பிறரன்பின் பெருமை என்ற மைய பொருளை சிந்தித்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். பிறரன்பு என்பது மனிதனை மனிதனாக உயர்த்தும் உன்னதமான பண்பாகும். அன்பு இல்லாத வாழ்க்கை மனமற்ற மலரை போன்றது. பிறரின் துன்பத்தை தன் துன்பமாக எண்ணி அவர்களின் நலனில் அக்கறை காட்டி உதவும் மனப்பான்மையே பிறர் அன்பாகும். இத்தகைய பிறரன்பு பண்புகளோடு தன் வாழ்க்கையை வாழ்ந்தவர்தாம் புனித ஜூலியானா. பிறரன்பு மனித இதயங்களை இணைக்கும் அற்புத பாலமாக விளங்குகின்றது. பிறரன்பு சேவையில் தன்னை கரைத்து இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கியவர்தான் புனித ஜூலியானா. இனிய புன்னகை, ஆறுதல் தரும் வார்த்தை, தேவையான நேரத்தில் செய்யும் சிறிய உதவி, இவையே பிறரன்பின் வெளிப்பாடு. நவநாள் சிறப்பிக்கும் புனித ஜூலியானா பிறரன்பு பணி செய்வதில் தன்னையே இறைவனுக்கு மனமுவந்து கையளித்து மகிழ்ந்தவர். பிறருக்கு சேவை செய்வதையே தன் வாழ்வின் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்புடையவர்கள் தங்களுக்காக மட்டுமல்லாமல் பிறருக்காக வாழ்பவர்கள். அன்பு விதைக்கப்படும் இடத்தில் பகை மறைகிறது, கருணை மலர்கிறது, அமைதி நிலவுகிறது. எனவே பிறரன்பு என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது மனித வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும் அழகிய வாழ்க்கை. இப்படிப்பட்ட அர்த்தமுள்ள பிறரன்பு வாழ்க்கை வாழ்ந்தவர்தான் புனித ஜூலியானாள். மனமே நீ மறவாதே, உனை மீட்ட அன்பை. மனமே நீ மறவாதே, உன்னை மீட்ட அன்பை. உனக்காக உயிர் நீத்து உன்னை காத்த அன்பை. மனமே நீ மறவாதே, உன்னை மீட்ட அன்பை. உனக்காக உயிர் நீத்து
உன்னை காத்த அன்பை மனமே நீ மறவாதே. பணம் வீடு தேடாத அன்பு, தலை சாய்க்க இடமின்றி அலைந்திட்ட அன்பு. தனக்காக பணம் வீடு தேடாத அன்பு, தலை சாய்க்க இடமின்றி அலைந்திட்ட அன்பு. தினந்தோறும் ஊரூராய் நடந்திட்ட அன்பு, தன்னை தேடி வந்தோர்க்கு குணம் தந்த அன்பு மனமே நீ மறவாதே. இன்றும் என்றும் நான் மறவேன், இதயத்தனிலே எழுதிடுவேன். இன்றும் என்றும் நான் மறவேன், இதயத்தனிலே எழுதிடுவேன். நன்றி கண்ணீர் பொங்கி வர நாதன் பாதம் தொழுதிடுவேன், நாதன் பாதம் தொழுதிடுவேன். மனமே நீ மறவாதே. மலை மீது தன் கைகள் வீரித்து காணுங்கள் என்னுள்ளம் எனச் சொன்ன அன்பு. கல்வாரி மலை மீது தன் கைகள் வீரித்து காணுங்கள் என்னுள்ளம் எனச் சொன்ன அன்பு. எல்லாமும் தந்தாலும் தன் தாயை நம் தாயை தந்திட்ட அன்பு மனமே நீ மறவாதே. இன்றும் என்றும் நான் மறவேன், இதயத்தனிலே எழுதிடுவேன். இன்றும் என்றும் நான் மறவேன், இதயத்தனிலே எழுதிடுவேன். நன்றி கண்ணீர் பொங்கி வர நாதன் பாதம் தொழுதிடுவேன், நாதன் பாதம் தொழுதிடுவேன். மனமே நீ மறவாதே. தன்னை தந்து ஒன்றாகும் அன்பு, துணையாக தினந்தோறும் வருகின்ற அன்பு. உணவாக தன்னை தந்து ஒன்றாகும் அன்பு, துணையாக தினந்தோறும் வருகின்ற அன்பு. நினைத்தாலும் மறந்தாலும் அணைக்கின்ற அன்பு, கனிவாக என் கண்ணீர் துடைக்கின்ற அன்பு மனமே நீ மறவாதே. இன்றும் என்றும் நான் மறவேன், இதயத்தனிலே எழுதிடுவேன். இன்றும் என்றும் நான் மறவேன், இதயத்தனிலே எழுதிடுவேன்.
நாதன் பாதம் தொழுதிடுவேன், நாதன் பாதம் தொழுதிடுவேன். மனமே நீ மறவாதே உன்னை மீட்ட அன்பை, உனக்காக உயிர் நீத்த உன்னை காத்த அன்பை. மனமே நீ மறவாதே உன்னை மீட்ட அன்பை, உனக்காக உயிர் நீத்த உன்னை காத்த அன்பை. மனமே நீ மறவாதே. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 34 மற்றும் 35. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிறரன்பு சேவை புரியவே இறைமகன் இயேசு இம்மண்ணில் மனிதனாக அவதரித்தார். ஊர் ஊராய் சென்று ஒதுக்கப்பட்டவர்களையும் நோயாளிகளையும் அன்பு செய்தார். மற்றவர்களை அன்பு செய்த இயேசுவின் மதிப்பீடுகளை தன் வாழ்வில் ஏற்று அதனை வாழ்வாக்கியவர் நம் புனித ஜூலியானாள். தன்னை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்து தனது அர்த்தமுள்ள வாழ்க்கையால் இயேசுவையே தன் இதயத்தில் சுமந்தவர் புனித ஜூலியானாள். அவரைப் போல நாமும் பிறரன்பு பணியில் வாழ அருள் வேண்டுவோம். இத்தகைய மதிப்பீடுகளை கொண்ட புனித ஜூலியானாவை போன்று நாமும் பிறரன்பிலும் இறை அன்பிலும் வளர புனித ஜூலியானாவின் அருள் வேண்டி அவரை போற்றி இப்பாடலில் இணைவோம். வாழ்த்துவோம் வாழ்த்துவோம்
பிறரன்பின் பெருமையை உணர்ந்த உன்னத அன்னையே, இறையன்பு பிறரன்பு இரண்டிலும் இணையற்றவரே, இறை இயேசு எனக்கு விட்டுச் சென்ற சவால்களான யதார்த்தம், எளிமை, பகிர்வு, தியாகம், தன்னம்பிக்கை ஆகிய விடுதலை தரும் கூறுகளை என் வாழ்வாக்கி, சிலுவையடியில் நின்ற அன்னை மரியாளின் மீட்கும் ஈடுபாட்டை நானும் தொடர்ந்து வாழ இறையருளை பெற்றுத்தாரும் அம்மா. ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.